பாஜக போடுறது எதுவுமே ஷார்ட் டெம்பர் பிளான். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. அதிமுக வென்ற ஆட்சியில் அமர்ந்த உடனே செயல்படுத்துகின்ற முதல் திட்டத்தில் வறுமையின் விளிம்பில் இருக்கக்கூடிய, அன்றாட உணவுக்கு கஷ்டப்படக்கூடிய, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கக்கூடிய ஐயா முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு காரை நீங்கள் வாங்கி பரிசளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை உங்களுக்கு நான் வைக்கிறேன். இன்னைக்கு காலையில டிஃபனுக்கே வழி இல்ல. கட்சி, பொது வாழ்க்கை, ஜனங்கன்னு உன் மாமா இருக்கிற சொத்தெல்லாம் அழிச்சுட்டாருடா. நம்பிட்டேன். ரொம்ப கஷ்டமா இருக்குடா. கேக்குறதுக்கு எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி கடந்த ஒரு வாரமா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். உதயநிதி ஸ்டாலினுடைய வார்த்தை கொஞ்சம் சரியாக இல்லை. மிக மோசமான வார்த்தையை மட்டும் பேசிட்டு இருக்கார். உதயநிதி ஸ்டாலின் நம்ம சொல்லணும், அருமை சகோதரரே, நீங்க டயப்பர் போட்டிருந்த பொழுது அண்ணன் எடப்பாடி அவர்கள் எம்எல்ஏ என்பதை மறந்துவிடக் கூடாது. குழந்தை எவ்வளவு பார்த்திருப்பேன். அதனால வாய் இருக்குது, என்ன வேணாலும் பேசுவேன் என்பதற்காக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தோல்வி பயத்தில் தொடர்ந்து இதை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும், நீ தோத்துட்டன்னு உன் காதுல வந்து கத்துனாலும் நீ தோத்துட்ட. அதை நம்பி போடா. நேத்து ஐபிஎல் மேட்ச் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நான் கார்ல புதுக்கோட்டையில இருந்து திருப்பத்தூர் போகும்போது ஐபேடை வச்சுக்கிட்டு மேட்ச் பார்த்தேன். என்ன ஆச்சு ரிசல்ட் தெரியுமா உங்களுக்கு? சாரி, எனக்கு தெரியாது. இவருக்கு ஐபிஎல் பார்க்கறத வேலையானே? தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. முதலமைச்சர் டிவி ரிமோட்டை கொண்டு போய் ஐபிஎல்ல போட்டு டெல்லி ஸ்கோர் என்ன, சென்னை ஸ்கோர் என்ன, இது ரெண்டு பாக்குறத அவர் வேலையா? அதனால முதலமைச்சர் அவர்கள் இந்த சின்ன பிள்ளைத்தனமாக இருந்து வெளியே வரணும். அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா? டெல்லி தோத்துருச்சா, சென்னை நீ வெற்றி பெற்றுச்சா? அதுக்கும் அதே போல இந்த தேர்தலை வெற்றி பெற போவது யாரு? டெல்லி அணியா, தமிழ்நாடு அணியா? ஜனங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நான் ஒண்ணுமே பண்ணலையாடா. அதானுங்க, ஏதாவது பண்ணா தானே போடுவாங்க. நீங்க தான் ஒண்ணுமே பண்றது இல்லையே. அதனால முதலமைச்சர் அவர்கள் இந்த கிரிக்கெட் மேட்ச் தூக்கிட்டு வந்து இவன் ஜெயிச்சான் அவன் ஜெயிச்சான்னு சொல்றதை விட்டுட்டு அவர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு தூங்கி எந்திரிச்சா டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு, டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு இப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த தேர்தல் வந்து ரொம்ப தெளிவான தேர்தல்னா கோபாலபுரத்தினுடைய ஊழல்வாதிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய தேர்தல் தான் இது. இந்த அவமானம் உனக்கு தேவையா? நேத்து செந்தில் பாலாஜி பேசும்போது உங்க மேல ஒரு கடுமையான விமர்சனம். நானு அறிவாலயத்திலிருந்து அடிசெங்கல் வரை உருவேன்னு சொன்னவர் அவரோட செங்கலை வந்து உருவி இருக்கு. இப்ப நாங்கெல்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்? அறிவாலயத்தினுடைய ஒரு செங்கலையும் மக்கள் உருவி கொண்டிருக்கின்றார். ஏன் உனக்கு ரொம்ப கவலையா இருக்கா? வேணா கொண்டு போய் விட்டுட்டு அந்த ஒரு நாள் புள்ள பண்ணி கூட்டி வா. போடா பிக்காளி பீத்தாப்படா. 2026 தேர்தலில் திமுக தோத்துச்சுன்னா கனிமொழி அக்கா தனி கட்சி, ஸ்டாலின் அண்ணன் இந்த கட்சி, திமுக யார்கிட்ட போகும்னு யாருக்குமே தெரியாது. செந்தில் பாலாஜி ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்பாரு. அவர் கனிமொழிகிட்ட சேர்றதா ஸ்டாலின்கிட்ட சேர்றதான்னு செந்தில் பாலாஜி யோசிப்பார். திமுக என்கின்ற கட்சி 2026க்கு பிறகு இப்படித்தான் இருக்க போகுது. நீங்களும் பார்க்க போறீங்க, நானும் பார்க்க போறேன். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா பின்னாடி வரைஞ்சிக்கிட்டுலா அது பேர் என்னது? உண்டானா? அது கட்சிக்காரி யாரு? திருமாலாம் யாரு? அடங்க மறுத்து அத்துமீறும் குட்டி சிறுத்தைகளின் அட்டூழியங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை தாங்கிக் கொள்ள முடியாத தாய் சிறுத்தையான திருமாவளவன் அவர்கள் தனது ஆக்ரோஷத்தையும் ஆவேசத்தையும் அவ்வப்போது வெளிப்படுத்திவிடும் காட்சிகள் தற்போது தொடர்கதையாகி இருக்கிறது. உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க, ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். சாதனை திட்டங்களுடைய அரசு. சிலர் வாயிலேயே வட சொல்றாங்களே, அவர்களை போல இந்த அரசு அல்ல. வாயிலேயே வட சொல்றாங்களே. பிளாஷ்பேக். நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் இயற்றப்படும். மாதம் ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தும் முறை அமுல்படுத்தப்படும். சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். சொட்டிகளே செஞ்சிகளா எப்ப செய்வீங்க? 10 வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்களே. ஐயா, இந்த வேட்புமனு தாக்கல் அன்னைக்கு பார்த்தோம். இடைப்பாடியில் அங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் போட்டிடுறாங்க. அவருக்கு மாற்று வேட்பாளர் யார்? அவருடைய மனைவி. வேட்பாளர் கையெழுத்து எங்க போட்டாருன்னா மனைவியினுடைய பக்கத்தில் இவர் கையெழுத்து போட்டிருந்தாங்க.
மனைவி வேட்பாளர் பக்கத்துல கையெழுத்து போட்டாங்க. இது ஒன்றும் புதுசு இல்லைங்க ஐயா. ஹிந்தி அழிக்கிறேன் பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு போய் இங்கிலீஷ் அழிச்ச கூட்டம் தான் இது. இவ்வளவு டேலண்டடாக தமிழகத்தில் கிட்டத்தட்ட 20 தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய யாரெல்லாம் வேட்புமனு கொடுத்தாங்களோ நிராகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்ப தேர்தல் ஆணையம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தலைமைச் செயலாளரை மாத்தாம இருப்பாங்களா? நம்ம கரெக்டா எழுதி கொடுத்தா தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார். காவல்துறை அதிகாரிகிட்ட கேளுங்க, இந்தியாவில் எங்கேயாவது 8 மாத காலம் காவல்துறைக்கு பொறுப்பு டிஜிபின்னு போட்டு பார்த்துருக்கிறீங்களா? முதலமைச்சர் அவர்களே, காவல்துறைக்கு பொறுப்பு டிஜிபி போடுறீங்க, ஏன் தமிழ்நாட்டுக்கும் பொறுப்பு முதலமைச்சர் போடாம இருக்கிறீங்க? உங்களால செய்ய முடியலையே, உங்களால வேலையை செய்ய முடியலையே. உங்கள் இரும்பு கரம் துருப்பிடித்து விட்டது அல்லவா? நீங்களும் விடுமுறையில போயிட்டு ஒரு பொறுப்பு முதலமைச்சரை போட்டிருக்கலாமே. முடியாது முடியாது, என்ன நடந்தாலும் சரி இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. இதுல ஆச்சரியம் என்னன்னா, பொறுப்பு டிஜிபி டிசம்பர்ல லீவுக்கு போறார். அந்த கவர்மெண்ட் ஆர்டர் பார்க்கணும், இன்சார்ஜ் டு இன்சார்ஜ் டிஜிபி. இந்த வெக்கங்கட்டதை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? பொறுப்பு டிஜிபிக்கு பொறுப்பு டிஜிபி. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. கடவுளே இல்லன்னு சொல்ற திமுக காரங்களுக்கு கோவில்ல என்னங்க வேலை? என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. இப்ப எல்லாம் கனிமொழி கேக்குறாங்க, கடவுளுக்கு அவ்வளவு சக்தி இருக்குன்னா கோவில்ல சிசிடிவி எதுக்குன்னு. கேமரா கண்டுபிடிச்ச நாள்ல எல்லாம் கடவுளுக்கு சிசிடிவி வைக்கல. என்னைக்கு கடவுளே இல்லன்னு சொல்ற திருட்டு திமுக காரன் கோவிலுக்கு வர ஆரம்பிச்சானோ அன்னைக்குதான் கடவுளுக்கு சிசிடிவி வைக்க வேண்டிய. நாங்க நீங்க எடுக்கிறதுக்குள்ள நீங்க எடுத்துறீங்க சார். என்ன எடுக்கிறதுக்குள்ள எடுத்துறோம்? இல்ல நீங்க ரொம்ப பாஸ்டா இருக்கீங்க. யோ, பாஸ்டா இருக்குதல என்னைய தப்பு? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியது. திமுக சார்பா லாட்டரி டிக்கெட், அந்த அம்மையாரோட சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 6000 கோடி. அவங்க மேலயும் அவங்க குடும்பத்து மேலயும் இது வரைக்கும் 200க்கும் மேல அதிகமான வழக்குகள் இருக்கு. இல்லைங்க, அதான் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் பதில் சொல்லணும். ஏன்னா திமுகவே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் 500 கோடி வாங்கியிருக்கோம்னு சொல்லி. அதை நீங்கள் அவங்ககிட்ட நீங்கள் தான் போய் இந்த ப்ரெஸ் மீட் முடிச்சதுக்கப்புறம் திரு ஸ்டாலின் அவர்கள்ட்டும் திரு உதயநிதி அவர்கிட்ட எதுக்காக இந்த காசு வாங்கினீங்க, என்ன பர்பஸ்க்காக வாங்கி எதுக்காக யூஸ் பண்ணீங்க, நீங்கள் அவங்க தான் கேட்கணும். மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா?